காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாதிரி மடங்குல சம் கேட்டாங்களா கொஸ்டின்ல ஒரு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இங்க அமௌண்ட் சொல்லல. ஸோ ஜஸ்ட் நம்ம ரூபா எடுத்துக்கலாம். இது 3 மடங்கு ஆகுது. 3 மடங்குனா ரூபாய் ஆகுது. எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல, 10 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் இந்த ரூபா எப்பவுமே இந்த மடங்கு மடங்காகும். அப்ப இது 3 மடங்குனா 9 மடங்கு. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் எத்தனை வருஷம் ஆச்சோ கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த மடங்கு ஆக எத்தனை வருஷம் ஆச்சோ அதே சேம் வருஷம் தான் இங்கேயும் எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த ரூபா இது 3 மடங்கு ஆச்சுன்னா 9 ரூபா ஆகும். அகைன் பார்த்தோம்னா இங்கேயும் 10 வருஷம் தான் எடுத்துக்கும். ஸோ கொஸ்டின்ல ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் 9 மடங்கு ஆக எத்தனை வருஷம்? 10 + 10 = 20 வருஷம் ஆகும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.